Hi guys, Abhiraman Ramanathan, founder and CEO of Academics. ஸோ இந்த பொசிஷன் வந்து என்னென்னா ஒரே நாள்லலாம் வந்துடல. இது என்னோடய லைஃபோட ஒரு பார்ட், ஒரு ஜேர்னி. ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலியில் வந்து எஜுகேஷன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ 3 வயசில் எங்கள் அப்பா 5 பசங்க, நாங்கள் 7 பேரும் எங்களோட வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ எங்கள்கிட்ட வீடு இல்லை, பணம் இல்லை, இட்ஸ் அ வெரி புவர் கண்டிஷன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வெளியில் எந்த ஒர்க்கும் இல்லாதனால என்ன பண்ணாருன்னா, சரி ஊரோட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் 7 பேருமே ஊருக்கு வந்துட்டோம். ஸோ வில்லேஜ்லேயும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க எங்களை காக்கிறதுக்காக. அதனால் என்னென்னா ஒரு சின்ன வீடு கிடச்சிது, அதுக்கு ரெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு அற்புதமான மனிதர். ஏன்னா அவர் ரொம்ப படிப்பு இல்லை, ஆனால் அவருக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை இருந்தது. 2-3 தடவை அந்த காலத்தில் 8th அதை வந்து பாஸ் பண்ணிட்டாரு. 10th வந்து பணம் கட்டிட்டு அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அட்டன் பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட வறுமை. அதனால என்னென்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி படிப்பு மேலே ரொம்ப ஒரு விஷயம். எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் தமிழ் லிட்ரஸி, ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அந்த காலத்தில் நிறையா வேலைக்கு போக மாட்டாங்க, அப்போ இது பண்ணல. ஸோ அதனால் எங்கள் அம்மாவை என்ன பண்ணலைன்னா பெருசாக வேலைக்கெலாம் போகல. ஸோ ஒரே ஒரு கை வருமானம், பெருசாக ஒன்றும் வருமானம் கிடையாது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா சர்வைவல்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் எல்லோரும் எப்பயும் போல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, என் அக்காக்கள் எல்லோரும், அண்ணா அக்கா எல்லோரும் வந்து ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. நான் அப்போலாம் ஸ்கூலில் இல்லை, 3 வயசில் அப்போலாம் ப்ரீகேஜிலாம் கிடையாதுல்ல. ஸோ அதெல்லாம் நான் அதெல்லாம் போகவே இல்லை. ஆனால் எல்லாரும் கூடயும் காலைல 7:30 மணிலாம் கிளம்பிடுவேன், நானும் போவேன். அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னா 5 குழந்தைங்களும் சேர்த்து சமைக்கணும். ஸோ சமைக்கும் போது எங்கள் அம்மா லாஸ்ட்டாக அந்த டிஃபன் பாக்ஸை கையில் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நல்லா படிங்க, ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எனக்கு அது ஒரு பெருசாலாம் தெரியாது. அம்மா சொல்கிற டெய்லி டைலாக் அவ்வளோதான். ஓகேவா? நான் பல நாள் வந்து எங்கள் அம்மாட்டே சொல்லிடுவேன், இப்போ என்னம்மா நல்லா படிக்கணும், அதான் மாற்றோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ காலங்கள் மாறிச்சு, எனக்கும் நிறைய மெச்சூரிட்டி ஆரம்பிச்சிது. காலேஜ் முடித்தோம், ஸ்கூல் முடித்தோம். ஸோ இந்த பொசிஷனுக்கு வரும்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எங்கள் அம்மாவோட தாட் வந்து எவ்வளோ பெரிய தாட், ஒரு சின்ன வேர்டு, ஒரு சின்ன சென்டென்ஸ், ஆனால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிச்சிருக்கு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. நான் படித்து முடிச்சுட்டு வந்த பிறகு நான் எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன், நல்லா படிங்க, அதுதான் உங்களை மாற்றும். இதே டைலாக் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் வில்லேஜில் எல்லாட்டையும். இது யாருக்கும் இப்போ வந்து நான் சொல்கிற குழந்தைங்களுக்கு யாருக்கும் புரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்னது எனக்கு எப்போ இப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி ஒரு நாள் எல்லாருக்கும் புரியுன்றது தான். ஸோ இந்த ஜேர்னியை வச்சு தான் என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அகாடமிக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். பசங்களுக்கு வந்து எஜுகேஷனோட ஒரு வேல்யூவை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னோடய ஸ்டோரியை டெய்லி உங்களுக்கு அகாடமிக்ஸோடு சேர்த்து சொல்கிறேன். தேங்க்யூ.